ஒரு ஆல்டர்னேட் தமிழ்நாட்டில் சரியான ஆல்டர்னேட் இருந்தா யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆல்டர்னேட்டே மக்களுக்கு கொடுக்காம ஒரே குட்டையில் ஒரு 2 மட்டையை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு கேண்டிடேட் டிஃபரன்சியேஷன் கிடையாது. எல்லாரும் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க, 7 முறை 8 முறை 9 முறை எலெக்ஷன் நின்றவங்க. ஆம் ஆத்மி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க சார். வாட் எவர் வி சே ஆம் ஆத்மி இப்போ அவங்க எங்கேயோ போயிட்டாங்க சார். ஆம் ஆத்மி என்ன சார் பண்ணாங்க? டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் went and stood against Sheila Dikshit. 25 years she never lost that constituency. He won by 30,000 votes. ஆம் ஆத்மி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஏன்னா சார் எவ்ரிபடி தாட் காங்கிரஸ்க்கு ஏதோ வித்தியாசமாக அதை கொண்டு வர்றாங்கப்பா, ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் சார். பீப்புள் ஆர் வில்லிங் டு கிவ் அ சான்ஸ் சார். சான்ஸ் கொடுத்தவங்க கிடைச்சவங்க அதை பயன்படுத்திக்கலாம். கடந்த 25 ஆண்டுகளில் மக்கள் 3 பேர்த்துக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஐ வில் நாட் டெல் தேர் நேம்ஸ் சார். சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நீங்க டிராவிடியன் பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சீங்கன்னா எப்படி சார் மக்கள் உங்களை ஏத்துக்குவாங்க? பாலிடிக்ஸ் சம்டைம்ஸ் இஸ் பேஷன்ஸ். ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 10 years நீங்க நிக்கணும். You take a chance, again you go and make an alliance, then people will say, oh எல்லாரும் நீங்க ஒரே ஆள் தான், இதுக்கு ஓட்டு போடணும். ஸோ மக்கள் மேல நான் கண்டிப்பா குறை சொல்ல விரும்பல சார். ஐ பிலீவ் 2024 will be the start of something very unique where people will have an option. இதெல்லாம் தப்பா இருக்கு, இவங்க சரியா இருக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கறத 2024ல வரும் என்பதை இந்த யாத்திரை எங்களுக்கு உணர்த்தி இருக்கு சார். அதே நேரத்தில் post 2024 is going to be a very confusing period for Tamil Nadu electorate. Options உங்களுக்கு நிறைய வரப்போகுது. You have Dravidian parties on one side, you have parties like BJP on one side, then you have parties like Actors Party on one side. Everybody says I'm going to be fresh, I'm going. So உங்களுக்கு சாய்ஸ் நிறைய இருக்க போகுது. You will have lot of choice. இதுவா இந்த ஃபேக்ஷனா அந்த ஃபேக்ஷனா, பிஜேபியா ஆர் மேபி சம் அதர் நியூ பார்ட்டியா. ஸோ தமிழ்நாடு தான் சார் இந்தியாவிலே அதிக பொலிட்டிக்கல் பார்ட்டி, 2% மேலே ஓட் ஷேர் வச்சிருக்கிற பார்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில். எந்த ஸ்டேட்லையும் 2% மேலே இவ்வளோ பொலிட்டிக்கல் பார்ட்டி, லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எபவ் 2% ஓட் ஷேர் அந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க. ஸோ 2024 to 2026 என்னை பொறுத்த வரைக்கும் சார், இட் வில் கிவ் 2 things. 1, 100% nobody is going to form a majority government in 2026. இது ஆப்ஷன் ஏவா இருக்கு. So Tamil Nadu will see a pure first time alliance in 2026, option 1. Or if parties like BJP, if we properly manage the period between 2024 to 2026 in a very professional way, if we do lot of hard work, if BJP is able to generate lot of grassroots leaders in all the 234 assembly constituencies, party is able to present you candidates at least 500 days before. Not 1 week before, not 10 days before. 500 நாட்களுக்கு முன்பு 234 தொகுதிக்கும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு வேட்பாளரை அறிமுகப்படுத்தினால் 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம். பட் உங்களுக்கு தெரியும், ஒரு தேசிய கட்சியில் இருக்கும், நேஷனல் பார்ட்டி ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம் பிகாஸ் இட்ஸ் த கேடர் ட்ரிவன் பார்ட்டி. ஸோ பிஜேபி ஒரு பார்ட்டி பார்த்தீங்கன்னா கேடர் ட்ரிவன் பார்ட்டி. ஸோ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் ஸ்லைட்லி யூனிக். ஸோ அதனால தான் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி சொன்னேன் சார். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பியை தாண்டி ஆப்ஷன் சி போவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. திரும்ப we will not see one party in Tamil Nadu who will say I got 118, I got 130, I got 150. that is gone sir. அதாவது 2021 முடிஞ்சு போச்சு. 2026 either we will go for a pure alliance or parties like BJP, we take big risk. We completely redo our playbook. We completely reimagine our politics. We put our candidates 500 days before the model code of conduct. Then it is BJP's election, sir. அதனால எப்படி அது போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்பேன் சார். ஏன்னா என்னுடைய கிரேடுக்கு மை ரேங்க் அண்ட் பே ஐ கேன் ஒன்லி டிஸ்க்ளோஸ் திஸ் மச். தென் எவ்ரிபடி ஹேஸ் டு டேக் தட் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் கரேஜ். எல்லாரும் அந்த எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் ரிஸ்க் தமிழ்நாடுக்காக எடுக்கணும். பட் த பார்ட்டி இஸ் ரெடி, த கேடர்ஸ் ஆர் ரெடி. வி பிலீவ் இட் இஸ் அவர் டைம். ஸோ ஐ see a wonderful future for தமிழ்நாடு people. ஒரு வித்தியாசமான அரசியல் 2025 களத்தில் இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கைங்க சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.